ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாரமாக சோஷியல் மீடியாவெலாம் ஜெயிலர் வராருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பும்ரா வரத்தை ஓவராக பில்டப் பண்ணி சொன்னீங்க. பும்ரா ஒருத்தரை வச்சு ஜெயிச்சிட முடியுமா? நேற்று என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்களா? நேற்று கோலின்னு ஒரு பையன் சொன்னதாக ஏதோ மேட்ச்சில் அறிமுகமாயிருக்கார் போல. இது புது பையன் கோலி 25 பால்லாம் 50 அடிச்சிட்டாரு. நல்லா இருந்தது. பார்த்தீங்களா மேட்ச் நேற்று? அட்டி பொழந்தாச்சா? ஆர்சிபியோட உண்மையான ரூபத்தை பார்த்தீங்களா? தட் இஸ் ஆர்சிபி. இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், எங்கள் டீமுக்கே ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, கடைசி 3 ஓவர் டெத் ஓவர் பந்து போடுறதுக்கு ஆள் இருக்குது. புவனேஷ்குமார், ஹசில் விட்டு, குர்னால் பாண்டியா, இது போதும். இந்த வருஷம் அப்படி தூக்கி எடுத்துகிட்டு வந்துடுவான். ஜிங்க 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 எதே கப்பை தூக்கி எடுத்துகிட்டு வந்துடுவான். யாரும் எங்களை தடுக்கவே முடியாது. தட் இஸ் ஆர்சிபி. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த 2025 நடந்த மேட்ச்சில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான மேட்ச் எதுன்னு கேட்டால் நைட் நடந்த மேட்ச் தான். கடைசி ஓவர் வரைக்குமே ரொம்ப குரூஷியலாக போச்சு. நல்லா இருந்தது மேட்ச் பார்க்குறதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மேட்ச் மீட் பண்ணுவோம். இன்றைக்கி சென்னைக்கும் பஞ்சாபுக்கும் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் நடக்குதுன்னு பார்ப்போம். மீண்டு வருவாங்களா இல்லை பழையபடி அப்படியே இருப்பாங்கன்னு பார்ப்போம். சென்னைக்கு என்னோடய வாழ்த்துக்கள். மீண்டு வரணும். ஏன்னா சென்னை எப்படிப்பட்ட ஒரு சென்னையாக இருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பவுனில் மீண்டு வரணும். என்ன சொல்கிறீங்க? ஏன்னா கடைசி நேரத்தில் அவனை வச்சு நான் நொறுக்கணும். பிளே ஆஃபுக்கு போக விடாமல் பிளே ஆஃபே போனாலும் ஃபஸ்ட்டு செமிஃபைனலில் சென்னையை வச்சு நொறுக்கிட்டு கோப்பையை வாங்கிட்டு வரணும். நான் சப்பையாக போயிட்டு நொறுக்கிட்டு வாங்கிட்டு வரக்கூடாது. புரியுதா? பாய்.